வணக்கம் குழந்தைங்களா, வாங்க வாங்க. பண்டிகைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? உங்க எல்லாருக்கும் பொங்கல் பண்டிகை பத்தி தெரியுமா? நாம ஏன் பொங்கலை கொண்டாடுறோம் தெரியுமா? பொங்கல்ன்றது அறுவடை திருநாள். நம் உயிர் நாடியான உழவு தொழிலை போற்றி சிறப்பிக்கும் நாள். உழவு செழிக்க உதவுற இயற்கைக்கு நன்றி சொல்ற விதமா நாம கொண்டாடுற திருநாள் தான் பொங்கல். இங்க பாத்தீங்களா, எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு. பொங்கல் பண்டிகையோட சிறப்பை நம்ம வகுப்புல படிக்கிற வான்மதியோட அப்பா கந்தசாமி அண்ணன் உங்களுக்கு சொல்ல போறாரு. அண்ணே, கந்தசாமி அண்ணன், எங்களுக்கும் பொங்கலோட சிறப்பு என்னன்னு சொல்றீங்களா? எல்லாரும் வாங்க. எல்லாரும் எங்கள் ஊர் பொங்கல் பண்டிகைக்கு வந்திருக்கீங்க. பொங்கல்ன்றது ஒரு அருமையான திருநாளாகும். இந்த விழா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. விவசாயிகளாகிய எங்களுக்கு நன்மை செய்யும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் திருநாளை கொண்டாடுறோம். ரொம்ப அழகா சொன்னீங்க அண்ணன். இந்த பொங்கல் திருநாளை நாம ஒரு நாள் 2 நாள் இல்லை, 4 நாளில் கொண்டாடுறோம். மொதல் நாள் போகி, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் அப்படின்னு 4 நாட்கள் கொண்டாடுறோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது சிறப்பு என்ன அப்படின்னு நாம கந்தசாமி அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணே, முதல் நாள் போகியை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? முதல் நாள் போகி பண்டிகை. இந்த நாளில் எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பயனற்ற பொருட்களை எல்லாம் நாங்கள்லாம் சுத்தம் செய்கிறோம். வீட்டிற்கு புதுசாக வண்ணம் பூசுகிறோம். வீட்டில் முன்னாடி அழகிய வண்ண கோலங்கள் இடுறோம். இந்த நாளில் நாங்கள் பழைய சேதமடைந்த பொருட்களை எல்லாம் எரிப்போம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் டயர் மற்றும் நெகிழி பொருட்களை எரிக்கும் போது காற்று மாசடையுது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். எனவே இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் எரிக்கிறத தவிர்த்திடணும். பாத்தீங்களா எவ்வளோ சந்தோஷமா போகியை கொண்டாடுறாங்கன்னு. சரி, போகி முடிஞ்சது. இப்போ 2ஆம் நாள் தைப்பொங்கலை எப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போமா? அண்ணே, கந்தசாமி அண்ணே. 2ஆம் நாள் தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கல் நாளில் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் அறுவடை செய்த புது அரிசியை வச்சு சூரியனுக்கு பொங்கலிட்டு படைக்கிறோம். ஏன்னா விவசாயிகளுக்கு சூரியன் இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது இல்லையா? அதனால் சூரியனை நாங்கள் கொண்டாடுறோம். அப்பா, நாமளே பொங்கல் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. கந்தசாமி அண்ணன் விளக்கமா நமக்கு பொங்கலை பற்றி சொன்னார். இப்போ 3ஆம் நாள் மாட்டு பொங்கலை எப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போமா? 3ஆவது நாள் நாங்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம். இந்த நாளில் உழவுக்கு உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தி அவைகளை விதவிதமாக அலங்கரித்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். பாத்தீங்களா, உழவு தொழிலுக்கு மாடு உதவி செய்துன்னு விவசாயிங்க எவ்வளவு நன்றியோட மாட்டுப்பொங்கல் கொண்டாடி நன்றி செலுத்துறாங்கன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு யாராவது உதவி செய்தா அவங்கள மறக்காம நன்றியோட இருக்கணும். இப்போ அடுத்த நாள் காணும் பொங்கலை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணே, கந்தசாமி அண்ணே. 4ஆம் நாள் நாங்கள் எங்களுக்காக கொண்டாடும் நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் நாங்கள் எங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் கண்டு சந்தோஷப்படுவோம். எல்லோரும் சேர்ந்து சுற்றுலா தலங்களுக்கு போவோம். எல்லோரும் சேர்ந்து உணவு உண்டு அன்றைய பொழுதை மிகவும் சந்தோஷமாக கழிப்போம். பொங்கல், உள்ளூர் திருவிழா எல்லாமே நாமளே போய் கொண்டாடிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல? இந்த வருஷம் நம்ம திருவிழாக்களை நாமளும் சந்தோஷமா கொண்டாடலாமா?